சமீபத்தில் கூட ஒரு வீடியோ ஒன்று பண்ணார், முதல்வர் இப்படி கை காமிச்சு விட்டோம் அப்படின்ற மாதிரி. அது வந்து என்னன்னா தாவேக தலைவர் விஜய்க்கு சொல்லக்கூடிய மெசேஜ் தான். என்ன எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க, இன்னுமா எனக்கு தெரியல. ஆனா நக்கல் தான் உனக்கு. அந்த பக்கம் என்னன்னா கூட்டணி சேர்த்துக்கிட்டு இருக்கானுங்க எல்லா கட்சியும். ஆனா நீ என்னன்னா த்ரிஷா கூட கூட்டணி போட்டு சுத்திக்கிட்டு இருக்க. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு சங்கீதா, இன்னொன்னு த்ரிஷா. நம்ம செயல்பாட்டை நம்பி நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா, அதுக்கான அரசியல் சூழல் உருவாகலாம் இல்லையா, அப்படி வர்றவங்களையும் நாம அன்போட அரவணைக்கணும் இல்லையா. நமக்கு எப்பவுமே நம்மள நம்பி வர்றவங்கள அரவணைச்சு தானே பழக்கம். டேய் அப்பா, பொம்பளை சோக்கு கேக்குதாடா உனக்கு? பொம்பளை சோக்கு பொறம்போக்கு பண்ணாட நாயே. போட்ட பிளான போட்டபடி முடிக்க வக்கல்ல சிலுக்க பார்த்து ஏறு நாக்க தொங்க போட்டு பிளான சொதப்பிட்டு வந்த நாய் நீ. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. வெறும் சென்டிமெண்ட், இட்ஸ் எ எமோஷன். And it is not an ordinary emotion, it is a powerful oceanic emotion. இந்த தமிழ்நாட்டிலே தலை சிறந்த பொம்பளை சோக வாழ கொடுத்தாலும் அது உனக்கு தான் மச்சான். அதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. அப்படியே ஒருத்தன் எவனா பிறந்து வந்தாலும் அது உன் பிள்ளையாதான்டா இருக்கணும். இட்ஸ் அ கனெக்ஷன், இட்ஸ் அ பாண்ட், இட்ஸ் அ மோஷன் இப்படின்ற மாதிரி சும்மா பஞ்சு டயலாக் விட்டுட்டு இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. எப்படி? ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்னு அர்த்தம். நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி, நறுக்கி எறிஞ்சு புடுவேன். நேத்து பண்ணது என்ன? அது இமோஷனா? யாரும் விட்டு இமோஷன் அது? நீ சங்கம் வச்சிருக்க கூட பிரச்சனை இல்லடா, ஆனா கூட ஒண்ணு வச்சிருக்கிய. அவன் கிடைக்கிறான் பொடி பையன். நீ வாடி பீட்ரூட். அவருக்கு த்ரிஷா பிடிக்கும், த்ரிஷாவோட தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு, த்ரிஷாவோட அட்வைஸ் படி தான் அவர் நடந்துட்டு இருக்காரு. வாடா ஏய் போடா ஏய் வாடா போடா டேய் நில்டா. த்ரிஷா சொல்ற ஒரு வார்த்தையை மீற மாட்டாரு. த்ரிஷா நாய்க்கு ஒண்ணுனா கூட துடிச்சு போடுவாரு. உங்களை ஒண்ணு கேட்கலாமா? இவகிட்ட அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி என்ன விட்டுட்டா பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்க. சும்மா ஒரு எலெக்ஷனுக்கு வந்த உறவு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது இயற்கையாகவே அமைஞ்ச உறவு. என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற கேள்வி வர்றதே கிடையாது. நினைச்சண்டா அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு மனநிலையில தான் கடந்து போறான். சொன்னா நம்ப மாட்டீங்க, அவனுக்கு 3 பொண்டாட்டி. உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் நான் தான் ரைட்ல உட்காருவேன்னு. எப்ப பார்த்தாலும் அவளே ரைட்ல உட்கார வைக்கிற. அவளை முதல்ல இங்க உட்கார சொல்லு, நான் தான் அந்த பக்கம் உட்காருவேன். ஹார்ட் அந்த பக்கம் இருக்கு. லெஃப்ட்ல. தேர்தல் நேரத்துல ஒரு அரசியல் தலைவர் என்பவர் கொஞ்சம் நாகரிகமா நடக்கும். துபாயில குண்டு போட்டப்ப கூட பயமா இல்லடா, நீ போடுற குண்டு தானே பயமா இருக்கு. இவ தலைவி, நான் தலைவன். நாங்க தான் கட்சி தான். நாங்க சிஸ்டம் இருக்கிறவங்க இருங்க, இல்லன்னா வெளியில போங்கடா நாய்ங்களா. துபாயில குண்டு போட்டப்ப கூட பயமா இல்லடா, நீ போடுற குண்டு தானே பயமா இருக்கு. நீ பண்ணு தப்புனா எலெக்ஷன் முடிஞ்ச வச்சு கொஞ்சம் கம்முன்னு இருக்கலாம். இப்போ துபாய் மேட்டரை விட்டாங்க, இப்போ ஓ ரீல்ஸா அனுப்பி வைக்கிறாங்கண்ணா. உங்களுக்காக இங்க சோறு தண்ணி இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கேன், நீங்க சொகுசா இனப்பெருக்கம் பண்ணிட்டு திரியுறீங்களா? டென்ஷன் ஆகாதவன் தெரியாம நடந்துச்சு. ஆக்சிடென்டா? அவரோட நண்பரோட கல்யாணத்துக்கெல்லாம் போயின்னு கெட்ட பேரை வாங்கிக்கிட்டு என்ன பண்ணோன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கு. கல்யாணத்துக்கு வந்த இடத்துல இப்படி தெரியல. ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலையாது. இதுல என்ன பெரிய மனுஷன் சின்ன மனுஷன்? இவ்ளோ சொல்றவன் எங்களுக்குள்ள அது இருக்குன்னு பச்சையா சொல்ல வேண்டியதானே மிஸ்டர் குமரன். அவரு என்னப்பா ஃபுல்லா மூஞ்ச புஷ்டா போல, சூப்பரா ஒரு ஃபிகரை புடிச்சுன்னு ஊருல உட்காண்டா போல. நாம தான் ஒண்ணு இல்லாத ஊரா சுத்தி. இப்ப என்னங்க பிரச்சனை? யார் எப்படி போனா உங்களுக்கு என்னங்க? அவன் 2 பொண்டாட்டி 4 பொண்டாட்டி வச்சிருந்தா என்ன? பாலிடிக்ஸ் வேற, அவங்க பர்சனல் லைஃப் வேற. அதுல நம்ம தலையிட கூடாது. அவங்க என்னவோ பண்ணிட்டு போறாங்க. இதுக்கு எதுக்கு நீங்க இன்வால்வ் ஆகுறீங்க? எதுக்கு எல்லாரும் போய் காசிப் பேசிக்கிட்டே இருக்கீங்க? அவன் வச்சிருக்கா, இவன் வச்சிருக்கான்னு. அவன் 2 பொண்டாட்டி வச்சுக்கிறா, அதை பத்தி கவலையே படக்கூடாது. நம்ம எக்ஸ் வேற கூப்பிடுறா போவா. அது சர பண்ணு. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. அப்புறம் ரீசெண்டா இருக்கிற நிறைய பிரச்சனைகள்ல சில பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு இல்லையா? போல காட்ல இருக்க மவனை கொல்லாம விட மாட்டேன். வெயிட்டிங்கா. அதெல்லாம் நீங்க அதுக்கு போராடி. இதோ பார், அறிவை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும், ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது. ஹர்ட் ஆகுறதெல்லாம் நான் பாக்குறேன். அத பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. வெக்கம் கட்டவனே, உனக்கு வேணா சூடு சொன்ன இல்லாம இருக்கலாம், எனக்கே நிறைய இருக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.
நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களோட பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம். ஆணியா புடுங்க வேணாம். சரிங்களா? என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிக்கிறாங்க. கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்தி கூட படுத்து இருந்துச்சிருந்தான். இதுக்கும் கேவலமா முட்டு கொடுத்து நீ ஸ்டாண்ட் வித் யூ நான் சப்போர்ட்டிங் தான் சொல்றீங்களே. சோத்த திங்கிறீங்களா? சோத்த விட்டு வேற ஏதாவது திங்கிறீங்களா? சோத்துக்கு பீய திங்கிற நாய்களா? அவ்வளவு ஹர்ட் ஆகுதுங்க. அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட, உருப்பட மாட்ட. நீங்க எவ்வளவு பெரிய பெயின் தங்கிடா கொடுத்தீங்க உங்களுக்கு எப்ப தெரியுமா தெரியும்? உங்க ஒய்ஃப் உங்களுக்கு தெரியாம இன்னொரு ஹீரோ கூட அஃபேர் வச்சு அதை நீங்க கையும் கலமா பிடிக்கும் போது இங்க ஒரு ஹார்ட் பிரேக் வரும் பாருங்க. அப்பதான் அதோட பெயினோட இன்டென்சிட்டி. இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. மானம் கெட்ட போயில வாங்கி பாருங்க. அவனோட பொண்டாட்டி அவனோட புருஷன் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு வைங்களேன், அப்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அவங்க அப்படின்னு கேள்வி கேள்வி. சரியா? கான்பிடென்ட்டா இருக்கு. அதாவது நீங்க எம்ஜிஆர் மாதிரி சொல்லும் போதே நான் கொஞ்சம் யோசிச்சு இருக்கணும். சூப்பரா பண்ணிட்டீங்க போங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். விளங்காதவன தலைவா என்ன சொல்றீங்க? ஒரு மலை கயிறு கொடுக்குறேன் தொங்குங்கிறேன். 40 நாள்ல தேர்தல், 40 நாள்ல தேர்தல் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கலப்பி விடுறாங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது நீங்களே இன்னைக்கு தீனி போட்டீங்களா அந்த பிரச்சனையை? இதுக்கு மேல உயிர் வாழக்கூடாதுன்னு ஃபேன்ல தூக்க மாட்டீங்களான்னு போயிட்டான். அப்புறம் என்ன? வீட்டுல டேபிள் ஃபேன் தான் இருக்கு, அதுல எப்படி தூக்கு போட்டுக்க முடியும்? கேக்குறாரு கேள்வி. இவ்வளவு பஞ்சாயத்து நடந்தாலும் என்னன்னா நான் இப்படிதான் இருப்பேன், உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு செய்தியை கட்சிக்காரங்களுக்கு சொல்ல பொதுமக்களுக்கு சொல்றேன். பத்மாவதி பேர்ல டபுள் ஃப்ளோர் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சா? டைல்ஸ் போடுறாங்களே, டைல்ஸ் குளு 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 குளுன்னு வீடு ஃபுல்லா ஏசியாம. என்ன செகண்ட் சேனலுக்கு சிட்டி நல்லா தெரியுதா? 2 பேர் ஹாப்பியா? இல்ல அந்த மைண்ட் செட்ல தான் இருக்காரா? நான் என்ன பண்ணாலும் மக்கள் என் கூட இருப்பாங்க சார். மைண்ட் செட் இல்ல சார், அவர் பண்றது உச்சகட்ட பைத்தியக்காரத்தனம். அந்த பொம்பளை விஷயத்துல ரொம்பவும் வீக்கா. ஒரு இடத்துக்கு போனா மூக்காலே சுமல் பண்ணி அலையில இருந்து கிளவில இருந்து குமரிய வரைக்கும் கணக்கெடுப்பானப்பா. ஒரு மரத்துக்கு சேலை கட்டினா கூட அந்த மரத்தை அப்படியே தூரோடு வெட்டி கொண்டு போயிருவாங்க. டிவிக்கு ஆட்சிக்கு வந்தா ஆண்களுக்கு திரிஷாணி தான் முதல்வர், பெண்களுக்கு விஜயனா தான் முதல்வர். இத திரிஷாணி பிறந்த நாள் அன்னைக்கு தேர்தல் வாக்குறுதியா அண்ணா அறிவிப்பார். ஒன்னு சொல்லிக்கிறேன், நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். நான் எல்லா உண்மையும் தெரியும், தெரிஞ்ச எல்லாத்தையும் பேசினதுக்கு அப்புறம் முதல்ல வீட்டுல இருந்து வெளியே வரணும். திரிஷா விட்டு இருந்து முதல்ல வெளியே வந்தா தான். இப்படி எல்லாம் பேசாதீங்க, நாங்களாம் நல்ல குடும்பத்துல பிறந்தோம். நான் பத்மா டப்பா புள்ளியும் கூட எல்லாம் படம் பாக்குறியாமா? நான் யார் கூட படம் பார்த்தா உனக்குண்ணா? எங்க கூடயும் படம் பாக்குறது, பெரிய பெரிய படம் எல்லாம் காட்டுறோம். இது அதாவது குடும்பத்தோட நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில சொல்லணும். முதல்ல இதுல இருந்து வெளிவரணும். முதல்ல இது பாருங்க, நான் சமையல் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் வெளியில எங்கேயும் போக கூடாது. சமத்த ஒரு மூலையில குத்த வச்சு உட்கார்ந்து இருக்கணும். நான் எப்ப கூப்பிடணும் அப்பதான் வரணும். என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. டெய்லி ஒரு முகூர்த்தம் அலையறான். வாபஸ் வாங்கி மன்னிச்சு. ஆமா சார். எவ்வளவு கேவலமா இருக்கு. யாரும் இதில் வருத்தப்படுவதால் என்னுடைய வருத்தத்தை நான் மனப்பூர்வமாக நான் தெரிவிக்கிறேன். நேத்தெல்லாம் அவர் தூங்கியிருக்கே மாட்டேன். எல்லாத்தையும் பார்த்துட்டேன் மாப்பிள்ள. சீனு தானாவே அமைஞ்சிருச்சு, வெளியில சொல்லிடாத அசிங்கமா ஆயிடும். ஏண்டா நான் சொன்னதெல்லாம் தப்புன்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டு பட்டு வேஷ்டி சட்டை கட்டி ஏதோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போற மாப்பிள்ள மாதிரியும் பின்னாடியே பால் சொம்போட வர பொண்ணு போற மாதிரியும் கல்யாணத்துக்கு போறீங்க இல்லையா? இப்படி நான் கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? சரி நான் போறேன்டா, இருந்தா துப்பிக்கிட்டே இருப்பேன். ஒரே கார்ல பட்டு வேஷ்டி சட்டை கட்டி இப்பதான் தாலி கட்டிட்டு இவங்க 2 பேரும் வந்து கோயில்ல தாலி கட்டிட்டு வந்து இந்த கல்யாணத்துக்கு வர மாதிரி வர்றாங்க அப்படின்னா 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. நான் ஒண்ணுமே செய்யாம படுத்திருக்கேன்டா. அப்ப இவனை நம்பி பின்னாடி போறாங்க அப்படிங்கும் போது இது எல்லாமே தற்கொலை கூட்டம். தலைவனே தற்கொலைன்றத நம்ம ஆரம்பத்துல சொல்லிட்டோம். ஆராய்ச்சி முக்கியமாடா, முதல்ல கைய வச்சு அண்ணா மண்டைய வச்சு அண்டா குடு. அப்படி விஜய் பிடிக்கும்ங்கிறதுக்காக அவன் பண்ற மொல்ல மாதிரி தந்தெல்லாம் என்னால சப்போர்ட் பண்றது முடியாது. தப்புனா தப்பு தான். நானே விஜய் திட்டுமணி என் வாழ்க்கையில நினைச்சு கூட பார்த்தது இல்லை. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டு வந்து விட்டுட்டே ப்ரோ. இப்படி கட்டின பொண்டாட்டிக்கே துரோகம் பண்றவன் எப்படி மக்களுக்கு உண்மையா இருப்பான்னு நினைக்கிறீங்க? உங்களோட நான் இருக்கேன், நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கான்பிடென்ட்டா இருங்க. அந்த செயல்படுங்க.
நீ போடுவா பரதேசி உன்னை மீட்ல வந்து மிதிக்கிற. தஞ்சையில போய் பேசினாரு லாஸ்டா, நான் விவசாயி அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா நான் விவசாயா தான் இப்பதான் உயிரோட தானே இருக்க. விவசாய டாக்குன்னு அழுது போட்டு வீடெல்லாம் வித்துட்டு தஞ்சாவூர்ல இடம் வாங்கி விவசாயம் பண்ண வேண்டியதானே. உனக்கு எதுக்கு அடுத்த ஜென்மம்? நீ அடுத்த ஜென்மத்திலே வந்து இருக்கவன் தாலியை போட்டு அறுப்பியா? செருப்பு பிஞ்சிரும். ஐயோ நான் அப்படி சொன்னவே இல்லையே. ஒரு சில எம்எல்ஏக்கள், அதில் ஒரு சில அமைச்சர்கள் எல்லாம் பார்த்துருக்குறேன் நான். பயந்து சிகரெட்டு என்னது ஒரு சிகரெட்டு. ஏன் அவங்களுக்கு வந்து நான் எம்எல்ஏ ஆகிட்டேன், நான் மந்திரி, என்ன யார் கேட்க போகிறா, கால் மேலே கால் போட்டுன்னு பண்ணலாம்ல, ஏன் பண்ண மாட்டேன்றாங்க? ஏன்னா பொதுமக்கள் கிட்ட நம்மளை எடை போட்டுருவாங்க. என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். ஒரு அரசியல்வாதிக்கு மூலதனம் என்ன? இமேஜ். அந்த இமேஜை உடச்சிக்கிற மாதிரி வேலை எந்த புத்தி கூர்மையாக இருக்கிற அரசியல்வாதியும் பண்ண மாட்டேன். நான் போய் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். பாய். இவ்வளவு கேவலமா நடந்துக்குவேன்னு நான் நினைக்கல. உன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தையா, படிச்சு நீ மட்டும் இப்ப அசிங்கம் அல்ல. தொண்டர்களுக்கு விஜய் சொல்ல வருவது என்ன? அடுத்த அண்ணி இவங்க தான். மாமே யாரு வெளியே போடா. கோர்ட் முடிவு எப்ப பண்ணதோ அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. அடுத்த உங்க அண்ணி இவங்க தான், அடுத்த பொதுச் செயலாளர் அவங்க தான். என்ன பாக்குறீங்க? நான் கட்சி ஆரம்பிச்சது மக்களுக்கு நல்லது பண்ண நினைச்சீங்களா? என் டார்லிங் கூட சிஎம் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தான். ஊருக்குள்ளே இருக்காதீங்க, எங்காவது ஓடி போயிருங்க. விஜய் மேல ஆசைப்பட்ட பல பேர் இருக்காங்க. விஜய கல்யாணம் பண்ண இப்ப விஜய்க்கு டைவர்ஸ் அந்த தூக்கி கிடந்த ஜாம்பிகள் எல்லாம் திருப்பி உள்ள வரும். போனாலும் பரவாயில்ல, குடும்பம் போனாலும் பரவாயில்ல, யார் எது சொன்னாலும் என்ன இதுக்கெல்லாம் ஓடுறியே அப்படிங்கிற ஸ்கூல் படிக்க பத்துல இருந்து வெறியா இருக்கும் அவர் மேல. பார்த்தே ஆகணும். ஐயா ஐயா உங்களுக்கு யாராவது சொல்லி புரிய வைங்க. ஒரு வாய்ப்பு நமக்கு ஓபன் ஆயிருக்கு. எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். நாங்க இருக்கோம், தங்கச்சி அவன் பொண்டாட்டியா கூட நான் இருக்கோம் அப்படின்னு ஒரு தங்கச்சி சொல்லிட்டு போகுது. பெருக்கிறவங்க கூட 10 பொண்டாட்டி வச்சிருக்கான், வேலை வெட்டி இல்லாதவன் 5 பொண்டாட்டி வச்சிருக்கான் அப்படின்னு. அதெல்லாம் எவ்வளவு ஒரு அந்த அந்த தங்கச்சிக்கு மனநிலை என்ன? இப்ப நான் கேக்குறையா, கமெண்ட்ல எல்லாரும் என்ன பைத்தியக்காரன், அறிவு இல்லாதவன் அப்படின்னு என்ன சொல்றீங்களே. மூளை இல்லாத ஆளு யாருன்னு தெரியுதா? தெரியுதா யாரு மூளை இல்லாதன்னு? என்னடா இது இப்படி சத்த போட்டு சிரிச்சிட்டு இருக்க? நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தா இப்பதான் புரிஞ்சது. அதான் இப்போ நான் பாத்துக்கிறப்போ. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, திமுக தான் வந்து அவரை இயக்கியிருக்காங்க. கல்யாண வாழ்க்கையில என்னங்க திமுக போய் இயக்க முடியும்? ஏன்னா படமா இது. அப்ப புரிதல் இல்ல. இதெல்லாம் இப்ப மட்டும் இல்ல, ஜென்மம் அப்ப இருந்தே இப்படித்தான். எம்ஜிஆர் அவர்கள் பேர் பேசப்படுகிறது, கலைஞர் அவர்கள் பேர் பேசப்படுகிறது. யார் வீட்லயும் வீட்டம்மா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும். குடும்ப பிரச்சனை குடும்பத்துக்குள்ள இருக்கு, வெளிப்படையா வரல. ஆனா நீ உன் பொண்டாட்டிய உன் ஆம்பளைன்னு சொன்ன இடத்துல நீ உயிரோட இருக்கும்போதே செத்துட்ட. பணத்துக்கிட்டலாம் பேசி பிரயோஜனமே இல்லை. பெண் கொடுப்போர், பெண் எடுப்போர், இல்ல திருமணம் ஆண்கள் இருந்தாங்க கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்கன்னா விஜய் ரசிகரா இருந்தா கொடுக்காதீங்க அப்படின்னு இப்ப சமூக வலைத்தளத்துல எல்லாம் பிரிவுங்க எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆஹா, போன வாரம் ஒரே ஒரு பித்தாள குடத்தை அடிச்சதுக்கு ஊரே சுதாரிப்பாயிட்டாங்களையா. பசுஞ்சோல மாதிரி இருந்த ஊர் பாலைவனம் ஆகி போச்சுடா. எப்படா காலந்தல போற குடக்கட்ட? சொந்த தொண்டர்கள் தான் இன்னைக்கு காலையில இருந்து நேத்துல இருந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. சொல்ற கேள்றா, நாமெல்லாம் ஒண்ணுடா. நாமளா இனிமே நாமங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. இந்த நிமிஷத்துல இருந்து நான் வேற, நீங்க வேற. இனிமேல்லாம் நீங்க பண்றதுக்கெல்லாம் கூட நிக்க மாட்டோம்னா எக்கெடு கட்டினா ஒழிங்கன்னா வர்ச்சுவல் வாரியர்ஸ்ல பல பர்சன்டேஜ் வந்து திரும்புறாங்க. சோலி முடிச்சு. தற்கொலைசே இப்ப கொஞ்ச நாளா எல்லா பிளாட்ஃபார்ம்லயும், எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் நம்மள போட்டு அடி நடிக்கிறாங்க. தற்கொலைசு என்ன ஆச்சுன்னே தெரியல. தற்கொலைசு எதுக்கு? தற்கொலைசு முன்ன மாதிரி யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க. தற்கொலைசு உங்களுக்காக தானே தற்கொலைசு என்னோட கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு வந்தேன். கரூர்ல 41 பேரை பலி கொடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடி இப்ப சிபிஐ வழக்க ஃபேஸ் பண்ணிட்டு புலி படத்துக்காக வரி ஐப்பு பண்ணி அதுக்கு 1.5 கோடி ரூபாய் வரி கட்டிட்டு உங்களுக்காக தானே தற்கொலைசே நான் இப்படி ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு சுத்துறேன். எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் காசு கொடுத்து வச்சிருந்தேனே தற்கொலைசே. இப்ப எனக்கு ஏன் தற்கொலைசே யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டீங்க? இனி எனக்கு எல்லா சோசியல் மீடியாலையும் முட்டு கொடுங்க தற்கொலைசே, சரியா? மறுபடியும் முதல்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணு.
மண்டையில மட்டும் அடிச்சிடாத குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.